தமிழகத்தில் தற்போது திமுகவே மீண்டும் அதிக எம்பிக்களை கைப்பற்றும் என கருத்து கணிப்பு முடிவுகள் பல வந்துள்ளன. குறிப்பாக தினமலர், தந்தி, சாணக்யா போன்ற பெரிய நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகளில் பெரும்பான்மையான தொகுதிகளில் திமுகவே முன்னிலை பெறும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோக அஇஅதிமுக சில இடங்களில் 3ஆம் இடத்திற்கு செல்கிறது எனவும், பாஜக கூட்டணி ஒரு சில இடங்களில் முந்துகிறது எனவும் புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதன் அடிப்படையில் எந்தெந்த தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெற்றியில் முந்திச் செல்கிறது என்ற கருத்து கணிப்பு முடிவுகளில் தற்போது காணலாம். குறிப்பாக கோவை தொகுதியில் திரு அண்ணாமலை அவர்களும், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கோவை தொகுதியில் முந்துவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும், ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும், தேனி தொகுதியில் தேனி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த திரு டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கணிக்கப்படுகிறது. தருமபுரி தொகுதியில் சௌமியா அன்புமணி அவர்களும், பாமக தலைவர் அன்புமணி அவர்களின் மனைவியார் சௌமியா அன்புமணி தருமபுரி தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கணிக்கப்படுகிறது. அதே மாதிரி தஞ்சாவூர் தொகுதியில் பாஜகவை சேர்ந்த திரு கருப்பு முருகானந்தம் அங்கு வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல் நிலவதாக கணிக்கப்படுகிறது. காரணம், தஞ்சையில் அமமுக மற்றும் ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்தியலிங்கம் அவர்களின் ஆதரவு கணிசமாக இருப்பதால் அங்கு கருப்பு முருகானந்தம் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கணிக்கப்படுகிறது. மேலும் வேலூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு சென்ற முறையே சிறிய அளவிலான வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவிய திரு ஏசி சண்முகம் அவர்கள் இந்த முறை தாமரை சின்னத்தில் போட்டியிட்டு வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கணிக்கப்படுகிறது. நீலகிரி தொகுதியை பொறுத்தளவிற்கு தற்போதைய மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய திரு எல் முருகன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும், மத்திய சென்னை தொகுதியை பொறுத்தளவுக்கு பாஜகவின் ஒரு இளம் வேட்பாளராகவும் துடிப்பான வேட்பாளராகவும் இருந்தால் திரு வினோத் செல்வம் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் கணிக்கப்படுகிறது. அதே மாதிரி தென்சென்னை தொகுதியிலும் ஆளுநர் பதவிகளெல்லாம் விட்டுவிட்டு இங்கு வந்து போட்டியிடக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் மிகுந்த நம்பிக்கையில் போட்டியிடுகிறார். அந்த நம்பிக்கை அவருக்கு பலன் கொடுக்கும் என கணிக்கப்படுகிறது. தமிழிசை சவுந்தரராஜன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் கணிக்கப்படுகிறது. அதே மாதிரி திருநெல்வேலி தொகுதியில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எனவும், பெரம்பலூர் தொகுதியில் ஐஜேகேவின் தலைவர் பாரிவேந்தர் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் கணிக்கப்படுகிறது. குறிப்பாக அஇஅதிமுகவை பின்னுக்கு தள்ளி இத்தனை இடங்களில் இந்த பாஜக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம். ஒருவேளை அஇஅதிமுக மற்றும் பாஜக பாமக கூட்டணி உறுதியாகி இருந்தால் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக் இந்த 2024 தேர்தலில் ஏற்பட்டிருக்கும் என கணிக்கப்படுகிறது. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலியில் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.